ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட மாலதி மயில்ராஜ். வெல்கம் பேக் டு மை சேனல் எம் ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து தான் நம்மளோட நியூ ப்ராஜெக்ட் லான்ச் பற்றின வீடியோ தான் இது. ஸோ நம்ம வந்து அனகாபுத்தூர் காமாட்சி நகரில் எம்எம் பேரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனகாபுத்தூர் மெயின்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அனகாபுத்தூர் ஒன் ஆஃப் த அப்கமிங் டெவலப்டு ஏரியா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை நமக்கு ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து 2 BHK, ஒன்லி 6 யூனிட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் இப்போதைக்கு கரண்ட்டாக 3 யூனிட்ஸ் அவைலபிளாக இருக்குது. 3 யூனிட்ஸ் புக் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸாக்டாக நம்ம லொக்கேஷன் எங்கே, நீங்கள் எப்படி புக் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக வெல்கோ தேட்டர் தாண்டின உடனே காமாட்சி நகர் லெஃப்ட் எடுத்திங்கன்னா காமாட்சி நகர். ஸோ நம்ம இப்போ வெல்கோ தேட்டர் தாண்டி தான் போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், இங்கே வந்து ஒரு கேஸ் ஸ்டேஷன் ஒன்று வரும், பல்க்கு. அது பக்கத்தில் வந்து ஜானகி ராஜகோபால் கல்யாண மண்டபம் இருக்குது. ஸோ இந்த ரோடு தான் காமாட்சி நகர். ஸோ இதில் 5th ஸ்ட்ரீட்டில் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோருக்கு 2 அப்பார்ட்மெண்ட் தான், வால் ஷேரிங் கிடையாது இந்த அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ வந்து லிஃப்ட்டு ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லா அம்யூனிட்டிஸுமே இருக்குது. சரவுண்டட் பை ஹவுஸ், எல்லா வீடுங்களுக்கு மத்தியில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நேராக நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்தா அனகாபுத்தூர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக 500 மீட்டர்ஸ் தான். ஸோ நான் இந்த வீடியோ எடிட் பண்ணாமே தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அனகாபுத்தூர்லேருந்து நம்ம சைட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம சைட்டுக்கு போகிறோம். ஸோ இதில் எவ்வளோ டைம் ஆகுதோ, இந்த வீடியோவில் எவ்வளோ டைம் ஆகுதோ இதே டைம் தான் ஆகும் நம்ம சைட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இப்போ பஸ் ஸ்டாப்லேருந்து திரும்பிக்கிறேன். ஸோ வெல்கோ தேட்டரில் தாண்டின உடனே லெஃப்ட் எடுக்கணும். பஸ் ஸ்டாண்டில் இந்த பக்கத்துலேருந்து நீங்கள் வந்தீங்க, டுவர்ட்ஸ் குன்றத்தூர்லேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே ரைட் சைடில் ஜானகி ராஜகோபால்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும். அந்த கல்யாண மண்டபத்தை ஒட்டி போகிற ரோட்டில் எடுத்திங்கன்னா 5th ஸ்ட்ரீட், காமாட்சி நகர் 5th ஸ்ட்ரீட்டில் தான் நம்மளோட அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இண்டிவிஜுவல் வில்லா மாதிரியே தான் இருக்கும். ஃப்ளோரில் வந்து 2 வீடு தான் இருக்கும் ஒரு ஃப்ளோருக்கு. ஸோ வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும், நல்லாவே ப்ரைவசி நல்லாயிருக்கும் இந்த வீட்டில். ஸோ 2 BHK தான் இருக்கிறதுலே மார்க்கெட்லேயே கம்மியான ப்ரைஸில் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதோட ரேட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதில் எக்ஸாக்டாக இது பாருங்கள், கல்யாண மண்டபம் வந்துருச்சு, அந்த கேஸ் ஸ்டேஷன். ஸோ நம்ம இப்போ இதில் ரைட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரோடு தான். ஸோ இந்த வீடியோவில் எவ்வளோ டைம் ஆகுதோ கிட்டத்தட்ட 1 மினிட்டில் நம்ம வந்து போயிடுவோம். 1 to 1.5 மினிட்ஸில் நம்ம வந்து சைட்டுக்கு போயிடுவோம். ஸோ இது காமாட்சி நகர் மெயின் ரோடு. ஸோ இதில் வந்து 5th ஸ்ட்ரீட்டில் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ பாருங்கள், சரௌண்டட் ஃபுல்லாகவே வீடு இருக்கிற இடத்துல தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி ஏர்போர்ட் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இங்கேருந்து பலாவரம் ரயில்வே ஸ்டேஷன், குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன், வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு, தாம்பரம் வந்து சர்வீஸ் ரோடு, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பக்கம். இங்கே வந்து நெக்ஸ்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து ஈஸியாக சிட்டிக்கு எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து கண்டினியூஸாக 66 பஸ் இருக்குது. ஸோ பஸ் ஃபெசிலிட்டி, ஷேர் ஆட்டோ எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்ஸும் இந்த ஏரியாவில் தான் சுற்றி நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் நம்மளோட ஒரு ப்ராஜெக்ட் தான், கம்ப்ளீட்டாகி ஹேண்ட் ஓவர் ஆன ப்ராஜெக்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம 1st ஸ்ட்ரீட் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ இது 2nd ஸ்ட்ரீட், காமாட்சி நகர் 2nd ஸ்ட்ரீட். ஸோ நீங்கள் சைட்டை விசிட் பண்ண வரணுன்னா இந்த வீடியோவே ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம். ஸோ நான் இதில் லாஸ்ட்டில் ஓனரோட காண்டாக்ட், அதான் எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக ஓனரை காண்டாக்ட் பண்ணியே பேசலாம். ஸோ இதில் எந்த புரோக்கர் கமிஷன் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணலாம், டேரெக்டாக வந்து பார்க்கலாம். அதுக்காக தான் நான் இவ்வளோ கிளியராக உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். அண்ட் இந்த டைம் வந்து நான் சொன்னேன் எவ்வளோ டைமோ 2 to 2.5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம மெயின் ரோட்லேருந்து வந்துடலாம். ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் தான். ஸோ இதுதான் 5th ஸ்ட்ரீட். இங்கே ஆல்ரெடி ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் தாண்டினோடனே நம்மளோட சைட்டு. ஸோ சைட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா, பக்காவாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக ஆக்சஸபிளாக இருக்கும். மார்க்கெட்லேருந்து, கோவில்லேருந்து, சர்ச்லேருந்து, மாஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஸ்கூல்ஸ் வந்து எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் இங்கே வந்து உள்ளே வருது. ஸோ நம்ம இப்போது சைட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இதோட ஹேண்ட் ஓவர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2026 எல்லாருக்கும் ஹேண்ட் ஓவர். ஸோ இதோட ப்ரைஸு, நம்மளோட ஆடு எல்லாமே நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். நாங்கள் இந்த சைட்டுக்கு எவ்வளோ கோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5399 per ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ எல்லாமே 2 BHK தான். 6 யூனிட் 2 BHK, 3 யூனிட்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒர்க்கு போயிட்டுருக்கு ஆக்சுவலாக பாருங்கள்.
ஸோ கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங், கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோர். ஸோ லிஃப்ட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 2 சைடும் வழி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ 2 சைடுமே இந்த ரோடு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த சைடு ரோடும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த சைடு ரோடும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது ஒரு கார்னர் பிளாட் அப்படிங்கிறதுனால 2 சைடு வழியுமே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 யூனிட்டு, செகண்ட் ஃப்ளோரில் 2 யூனிட்டு, தேர்ட் ஃப்ளோரில் 2 யூனிட் வீடு இருக்குது. ஸோ வால் ஷேரிங் கிடையாது. ஸோ அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வால் ஷேரிங் இருக்கும். ஸோ நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வால் ஷேரிங் கிடையாது. ஸோ இது 5399ல் உங்களுக்கு 2 BHKவோட வீடு, ஒரு வீட்டோட விலை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 lakhs வரும். இன்னொரு வீட்டோட விலை வந்து 47 lakhs வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து CMDA அப்ரூவ்ட், தாம்பரம் கார்பரேஷனோட CMDA அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டு. ஸோ வனகாபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பீஸ் ஆன் கிரீனத் ஸ்கூலு, சிவந்தி பப்ளிக் ஸ்கூல், அதுக்கப்புறம் கிறிஷ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், ஒமேகா எல்லாமே வந்து பக்கத்தில். ஸோ எல்லா ஸ்கூலோட பஸ்ஸும் உள்ளே வருது. ஸோ நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னாலும் இங்கே ரெண்டல் வேல்யூவும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வீடுங்களுக்கு நடுவில் தான் இந்த வீடு இருக்குது. ஸோ வந்து சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்ஃபியராக இருக்கும். 6 யூனிட்டுன்றதுனால உங்களுக்கு நிறைய வீடு இருக்கிற மாதிரியும் இருக்காது. ஸோ மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தான் ரூஃப் போடுற ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ டிசம்பரில் வீடு வந்து ரெடியாகி உங்களுக்கு ஹேண்ட் ஓவருக்கு கொடுத்துருவோம். ஸோ இதில் இந்த ஸ்க்ரீனில் லாஸ்ட்டில் நான் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வேறு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறோம். ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ்ட் பை HDFC, LIC, SBI அண்ட் எல்லா மேஜர் பேங்க்லேயும் வந்து அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு லோன் வந்து ஈஸியாக கிடச்சிரும் இந்த ப்ராஜெக்ட். இன்கேஸ் நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஸோ லோனும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். எங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க, லோன் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அவங்கள வச்சு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிங் எல்லாமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். இதுதான் ஃப்ளோர் பிளானு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்மளோட ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸோட இது ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌச்சர் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். மறக்காமல் வந்து சைட்டை விசிட் பண்ணுங்கள். பாய்.